الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்புள்ள சகோதரர்களே, ரமலானுடைய இந்த தொடர்புரையிலே இன்றைய தினம் துஆ ஒரு விளக்கம் என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய அந்த துஆவை பற்றியான ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை படைத்து அவனுக்கு தேவையான 70% விஷயங்களை அவன் கேட்காமலே கொடுத்திருக்கான். மனிதன் எதையெல்லாம் ஆசைப்படுவானோ அதில் ஒரு 70-80% விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் எந்த ஒரு இதையும் கேட்காமலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு கொடுத்துதான் இருக்கின்றான். இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு என்று ஒரு இருப்பிடம் வேண்டும், அவருக்கு தேவையான உடை வேண்டும், அவர் வாழ்வதற்கான ஒரு குடும்பம் வேண்டும், அவருக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் வேண்டும். இப்படியாக அடிப்படையாக என்னென்னலாம் தேவையாக இருக்கும். மனிதனுக்கு தேவையான காற்று, மனிதனுக்கு தேவையான தண்ணீர், மனிதனுக்கு தேவையான வெளிச்சம், இப்படியாக அடிப்படையான விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு கேட்காமலே கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே மிக உயர்ந்த வேல்யூவான பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். மனிதனால் உயர்ந்த ஒரு மொபைல் போன் இல்லாமல் இருந்துட முடியும், ஆனால் காத்து இல்லாமல் மனிதனால் இருக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லாமல் இருந்து விட முடியும், ஆனால் அடிப்படைகள் இல்லாமல் அவனால் வாழ முடியாது. இந்த அடிப்படையான விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு கேட்காமலேயே கொடுத்திருக்கின்றான். இன்னும் சில விஷயங்களை, இன்னும் சில மனிதனுடைய தேவைகளை, மனிதனுடைய ஆசைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆவின் அடிப்படையில் வைத்திருக்கின்றான். அது என்ன துஆ? நீங்கள் கேட்டால் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று மனிதனுடைய மேலதிக தேவைகளை, அடிப்படை அல்லாத தேவைகளை நான் உங்களுக்கு கேட்டால் கொடுப்பேன் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், ஒய்தா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீம். என்னுடைய அடியான் என்னிடத்தில் கேட்டால் நான் அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முக்கால்வாசி விஷயங்களை மனிதனுக்கு கொடுத்து விட்டு ஒரு கால்வாசி விஷயங்களை வைத்திருக்கின்றான். எதற்காக என்று சொன்னால் என்னுடைய அடியான் என்னிடத்தில் கேட்கின்றானா என்பதை சோதிப்பதற்காக. காரணம், ஒரு எஜமானன் இருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு ஒரு அடிமை இருக்கிறார் என்று சொன்னால், அந்த அடிமை அவருடைய தேவைகளை அவரிடத்தில் கேட்பதை அவர் விரும்புவார். வாயை தொடர்ந்து அவர் கேட்கணும். ஒரு தனக்கு ஒரு மகன் இருந்தால் கூட ஒரு மனிதன் நின்று யோசிப்பான், அவன் கேட்டா நான் வாங்கி தருவேன், அவன் கேட்டா நான் அதை கொடுப்பேன். அந்த கேட்கின்ற விஷயத்தை மனிதனே என்ன பண்ணுவான்? எதிர்பார்ப்பான். நீ என்னிடத்தில் கேட்க வேண்டும், நீ என்னிடத்தில் தேவையுடையவனாக இருக்கின்றாய் என்பதை மனிதன் எதிர்பார்க்கின்ற அதே அடிப்படையில் அதை விட பல மடங்கு உரிமை வாய்ந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கின்றான். என்ன எதிர்பார்க்கின்றான்? என்னுடைய அடியான் அவனுடைய தேவைகளை என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றான். அப்போ கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அவன் கேட்டால் நான் அவனுக்கு அருகாமையில் நெருக்கமாக இருக்கின்றேன். உஜீபு தஅவத தாஇ, எந்த அழைப்பாளரை அழைக்கின்றாரோ அவருடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இறைவன் அவனுக்கு நாம் அடிமை என்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் நாம் அவனிடத்தில் கேட்பது. அல்லாஹ்விடத்துல நாம் துஆ செய்வது என்னதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இறைவனுடைய அடிமைகள் என்பதை உணர்த்துகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானுடைய உயர்ந்த அந்தஸ்தாக சொல்வது அடிமை என்பது. ஒரு மனிதனுடைய மிக உயர்ந்த அந்தஸ்து இறைவனுடைய பாதையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமை என்பதுதான் ஒரு மனிதனுடைய அந்தஸ்துகளிலேயே மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்து. அந்த அடிமையாக, இறைவனுக்கான அடிமையாக நாம் வாழ்கின்றோமா என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கின்றான். அந்த அடிமை என்ன செய்வார் என்று சொன்னால், தனக்கு ஒரு தேவை இருக்கின்ற நேரத்தில் அந்த தேவை யார்கிட்ட கேட்பாரு? தன்னுடைய எஜமானத்தை கேட்பார். இப்ப நாம் உண்மையிலே அல்லாஹ்வினுடைய இறைவனுடைய அடியார்களாக இருந்தால், அடிமைகளாக இருந்தால், நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துஆவின் மூலமாக எதிர்பார்க்கின்றான். அப்ப நம்ம துஆ செய்வதால் வெறுமனே நம்முடைய தேவை மட்டும் நிறைவேறுவது கிடையாது, மாறாக நாம் அடிமைகள் என்பதை இறைவனுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம் எல்லோருமே
அடிமைகள் என்பதையும் நாம் ப்ரூவ் பண்றோம். அதற்கான ஒரு மிகப்பெரிய கூலியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்வாஉ வல் இபாதா, துஆ என்பதுதான் இபாதத் என்று சொன்னார்கள். இப்போ நம்ம எல்லா இபாதத்திலையுமே பாருங்களேன், அல்லாஹ்ட்ட நம்ம பிரார்த்திக்கிறோம். தொழுகையா இருந்தாலும் கூட, யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு, இதை விட்டு பாதுகாத்து, சொர்க்கத்தை கொடு, நரகத்தை விட்டு பாதுகாத்து, இதெல்லாம் என்னது? துவா. உம்ரா செய்தாலும் சரி, ஹஜ் செய்தாலும் சரி, நோன்பு வைத்தாலும், எல்லா வணக்க வழிபாடுகளிலும் துவா என்கின்ற ஒரு பகுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். அது அரபில இருக்கிறதால நம்ம சில நேரத்தில் உணராம இருக்கலாம். அப்ப துவா கேட்பதையே தொழுகை என்ன கேட்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு நேர் வழி காட்டினாயோ அவர்களுடைய வழி, அப்படிப்பட்ட வழி எங்களுக்கு தா, அப்படி என்றெல்லாம் நாம் துவா கேட்கின்றோம். அப்போ எல்லா இபாதத்துகளினுடைய அடிப்படையாக என்ன இருக்கிறது என்று சொன்னால் துவா தான் இருக்கிறது. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், துவா தான் இபாதத்து என்று சொன்னார்கள். அப்போ பிரார்த்தனை தான் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை பார்க்கின்றோம். இந்த துவாவிற்கு இறைவன் பதிலளிப்பானா? ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு உள்ள சந்தேகம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல நான் நிறைய விஷயங்களை கேட்கின்றேன், நான் எவ்வளவு காலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு ஏன் பதிலளிக்கவில்லை? நான் ஒரு பொருளை அல்லாஹ்ட்ட கேட்ட, ஒரு விஷயத்தை கேட்ட, ஏதோ ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன், ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த விஷயத்திற்கு ஏன் பதிலளிக்காமல் இருக்கின்றான் என்கின்ற கேள்வி அதிகமான மனிதர்களுடைய உள்ளத்துல இருக்கு. ஆனால் இதற்கான சரியான விடை என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஸ்தஜாபு லிஅஹதிக்கும் மா லம் யஅஜில், ஒரு மனிதர் அவசரப்படாத வரை அவருக்கு பதிலளிக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்போ மனிதன் நாம் துவா கேட்கின்ற நேரத்தில் நம்ம இடத்துல அவசரம் இருக்கக்கூடாது, உடனே ஆயிடணும், அடுத்த செகண்ட் ஆயிடணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அந்த நேரத்தில் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும். ஒரு பொருளை என்னுடைய அடியான் கேட்கின்றான் என்று சொன்னால், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை தன்னுடைய அடியான் கேட்கிறான் என்று சொன்னால், அந்த பொருளை எந்த நேரத்தில் அவனுக்கு கொடுப்பது சிறந்ததாக இருக்கும் என்பது இறைவனுக்கு தெரியும். உதாரணத்திற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு பிள்ளை இருக்கு என்று சொன்னால், அந்த பிள்ளையினுடைய கையில் எக்ஸாம் டைம்ல மொபைல் கொடுக்க மாட்டார். எக்ஸாமுடைய டைம்ல என்ன பண்ண மாட்டாரு? மொபைல கொடுக்க மாட்டார். ஒரு கிரிக்கெட் பேட்டை எடுத்து எக்ஸாமினுடைய நேரத்தில் நீ விளையாடுன்னு சொல்ல மாட்டார், மற்ற நேரங்களில் சொல்லுவார். அப்போ எந்த நேரத்தில் தன்னுடைய மகனுக்கு இந்த விஷயத்தை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பது ஒரு தந்தைக்கு தெரியும். அதை விட பல மடங்கு அன்பு மிக்க ஆற்றல் வாய்ந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும் எப்போது நமக்கு அந்த விஷயத்தை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்பது. அப்ப அந்த நேரத்திற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பிற்படுத்துவான். அந்த நேரத்தில் மனிதன் அவசரப்படுவான் என்று சொன்னால் அவனுக்கு பதிலளிக்கப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஸ்தஜாபு லிஅஹதிக்கும் மா லம் யஅஜில், நீங்கள் அவசரப்படாதபடி உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்படும். அவர் என்ன சொல்லிடுவார் அவசரப்பட்டு? தஅவுது ஃபலம் யுஸ்தஜிப், நான் அல்லாஹ்ட்ட கேட்டு பார்த்தேன், அல்லாஹ் எனக்கு கொடுக்கலையே, அப்படி என்று சொல்லுகிறது தான் அவசரம் என்று சொல்லி காட்டினார்கள். அப்போ நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை செய்கிறோம் என்று சொன்னால் அதை எந்த நேரத்தில் நமக்கு சரியான நேரத்தில் தருவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காத்து கொண்டிருப்பான். அதற்கு முன்னால் நாம் அவசரப்பட்டு விடக்கூடாது. சில வேளைகளில் நமக்கு முன்னாடியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அது தீமையாக கூட அமைந்துவிடும். நம்ம யோசிக்கலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் ஒரு காரை கேட்கிறேன், அல்லது நான் ஒரு வாகனத்தை கேட்கிறேன், அல்லது ஏதோ ஒரு பொருளை கேட்கிறேன், அல்லாஹ் எனக்கு தரலையே அப்படின்னு நாம யோசிப்போம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும், இந்த பொருளை உங்களுக்கு கொடுப்பதனால் சில வேளைகள் அந்த பொருளினாலே நமக்கு ஆபத்து ஏற்பட்டு விடலாம். ஒரு வாகனத்தை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், ஒருவேளை அந்த வாகனத்தை அல்லாஹ் நமக்கு தரலைன்னா யோசிக்கணும், இதுல ஏதோ ஒரு ஷர் இருக்கு, ஏதோ ஒரு நல்லதுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை எனக்கு தடுத்து வைத்திருக்கின்றார் என்பதைத்தான் நாம் யோசிக்க வேண்டும். ஒருவேளை அந்த வாகனத்துல போவதனால எனக்கு ஏதாவது விபத்து ஏற்படலாம், அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் பிற்படுத்தலாம் என்றுதான் நாம் யோசிக்க வேண்டுமே தவிர நம்மிடத்தில் அவசரம் என்கின்ற அந்த குணம் வந்துவிடக்கூடாது. அந்த அவசரம் என்கின்ற அந்த குணம் வந்துவிட்டால் பதிலளிக்கப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ நாம் துஆ கேட்கின்ற நேரத்தில் அந்த துஆவில் அவசரம் இல்லாமல் கேட்க வேண்டும். அதே நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான் என்கின்ற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சஅல்துமுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டால் தூகினூன பில் இஜாபா, கண்டிப்பாக பதிலளிக்கும் என்று நம்பியவர்களாக கேளுங்கள். வந்தும் தூகினூன பில் இஜாபா, நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் அளிப்பான், அந்த விஷயத்தை எனக்கு கொடுப்பான், அதுக்கு கொஞ்சம் காலம் போனாலும் சரி நிச்சயமா அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கையோடு நான் கேட்க வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் கேட்போம் என்று சொன்னால் அது பலகீனமான ஒரு துஆவாக, பலமில்லாத ஒரு துஆவாக மாறிவிடும். நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையில் இரண்டாவது விஷயம் என்னன்னா, நமக்கு சரியான நம்பிக்கை இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் ஒரு பொருளை கேட்டால்
அதனை எனக்கு கொடுப்பான் என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கை இருந்தால்தான் அந்த துவா அங்கீகரிக்கப்படும். உதாரணமாக ஒரு மருந்தை நம்ம எடுக்கிற நேரத்துல நம்பிக்கை தான் முக்கியமானது. ஒரு மாத்திரையோ ஒரு மருந்தையோ நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படின்ற டவுட்லேயே சாப்பிட்டா ஆகும், வேலையே செய்யாது. அப்ப நம்ம அந்த நம்பிக்கையோடு எப்போ சாப்பிட்றோமோ அப்பதான் அந்த மருந்து வேலை செய்கிறது. அதே போலதான் நாம் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை என்பது இறைவன் மீதான முழு நம்பிக்கையோடு நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவன், இதையும் எனக்கு கொடுப்பான் என்கின்ற அந்த முழுமையான நம்பிக்கையோடு கேட்போம் என்று சொன்னால் அதுதான் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பலமான துவாவாக இருக்கும். மாற்றமாக ஒருவேளை அல்லாஹ் தருவானோ தராம போயிடுவானோ, ஒருவேளை நம்மளுக்கெல்லாம் கிடைக்காதோ என்று அந்த ஒரு நம்பிக்கையின்மையோடு நாம் கேட்போம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படிதான் அல்லாஹ் இருப்போம். நம்ம அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் என்று நாம் நினைத்து கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். ஒருவேளை கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ, அல்லாஹ்வால கொடுக்க முடியுமா என்றெல்லாம் நாம் யோசிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கின்றானோ அப்படிதான் நான் கூட இருக்கேன். அல்லாஹ் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ் கொடுப்பான்னு நினைச்சா அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் கொடுக்க மாட்டான்னு நம்ம நினைப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க மாட்டான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் தொடக்கம் இறுதி வரைக்கும் எல்லா நிலைகளிலுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனோடு பிரார்த்தனை செய்யக்கூடிய மனிதராக இருந்தார்கள். பத்ர் போர் நாளைக்கு நடக்க போகுது, பத்ருடைய அந்த இரவு காலையில விடிஞ்சா பத்ர் போர் நடக்க போகுது. அந்த இரவிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள், யா அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடு, இந்த சமுதாயத்தை நீ பாதுகாத்துரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமா அல்லாஹ் வாக்கு கொடுத்திருக்கான். ஆனால் அவர்களுக்கு வாக்கு இருந்தாலும் கூட நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற வாக்கு இருந்தாலும் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள், இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வதை விட்டு தேவையற்றவர்களாக இல்லை. அப்போ எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கணும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ்விடத்துல கேட்கணும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கின்றான். இறைவனுடைய அந்த எதிர்பார்ப்பை நாம் எப்போது பூர்த்தி செய்கின்றோமோ அப்ப நம்முடைய எதிர்பார்ப்பை அல்லாஹ் பூர்த்தி செய்வோம். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான், நாம் அவனிடத்தில் கேட்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றான். நாம என்ன எதிர்பார்க்கிறோம், நாம் கேட்டால் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றோம். அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டோம் என்று சொன்னால் அவனுடைய எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி செய்தோம், நம்முடைய எதிர்பார்ப்பை நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூர்த்தி செய்வான். அப்போ ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு குணம் தான் எந்த ஒரு சிறிய தேவையாக இருந்தாலும் பெரிய தேவையாக இருந்தாலும் முதலாவது மனிதர்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட கேட்கணும். அதனால்தான் சில அறிஞர்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் அவங்க ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய செருப்பு அறுந்து போச்சுன்னா கூட உடனே என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் எனக்கு இந்த செருப்பை சரிபட்டுதா என்று இறைவனிடத்துலதான் துவா செய்வாங்க முதலாவது. அதற்கடுத்த முயற்சிகளை செய்வார்கள். ஆனா நாம எப்படி நினைக்கிறோம், நம்மால் முடிந்த விஷயங்களை நம்ம இறைவன்கிட்ட கேட்கறது கிடையாது. எந்த விஷயம் நமக்கு முடியாமல் இருக்கிறதோ நம்மால் இயலாமல் இருக்கின்றதோ அந்த விஷயம் மட்டும் தான் எனக்கு இறைவன் தரணும். அப்ப நம்ம என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், இதுவெல்லாம் நான் செஞ்சுட்டேன், இது மட்டும் அல்லாஹ் செய்யணும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ வந்து விடுகிறது. நம்ம அடிப்படை தேவையாக இருந்தாலும் ஆடம்பர தேவையாக இருந்தாலும் எந்த தேவையாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்போம் என்று சொன்னால் அதை அல்லாஹ் கொடுப்பான். அப்ப நாம இதை மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான், பெரிய பெரிய தேவைகளை தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும், சின்ன தேவைகளை எல்லாம் கேட்கக்கூடாது, அப்படி கிடையாது. நம்முடைய எந்த தேவைகளையா இருந்தாலும் முதலாவது நாம் கேட்க வேண்டியது இறைவனிடத்தில் தான். இறைவன் என்ன சொல்லுகின்றான், ஃபஇன்னி கரீம், நீங்கள் என்னை கேட்டால் நான் அருகாமையில் இருக்கின்றேன், இதா ஃபஸ்தஜப்து லக்கும், நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அந்த அடிப்படை நம்பிக்கையினுடைய அந்த ஆழ் மனதை நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் நான் கேட்டால் அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி அல்லது எவ்வளவு சின்ன தேவையாக இருந்தாலும் சரி நான் முழு மனதுடன் உறுதியான நம்பிக்கையோடு இறைவன் தருவான் என்கின்ற அந்த பொறுமையோடு நான் இருப்பேன் என்று சொன்னால் அதற்குரிய நேரம் வருகின்ற நேரத்தில் எனக்கான அந்த தேவை வருகின்ற நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக அதை தருவான் என்பதை நாம் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மனப்பதிவோடு நாம் இறைவனிடத்தில் கேட்போம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்க தயாராக இருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையே அதுக்கு ஒரு உதாரணம். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய முக்காவாசி 80% விஷயங்கள் நாம் கேட்டு கிடைத்தது கிடையாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கருணையின் காரணமாக கொடுத்தது. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 20% விஷயங்களை நாம் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த 80 தரத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு இந்த 20% விஷயங்களை தருவது ஒன்றும்
பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை நாம் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கின்றான். எனவே எந்த தேவையாக இருந்தாலும் சரி அதை இறைவனிடத்தில் நாம் கேட்போம் என்று சொன்னால் அதை அவன் நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கின்றான். எனவே அப்படிப்பட்ட நல்ல மக்களாக இறைவனிடத்தில் மட்டுமே கேட்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.